பெட்ரோலிய கம்பெனிகளுக்கு ஒருவேளை உண்மையிலேயே அவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நஷ்டத்தை மத்திய அரசாங்கம் ஈடு செய்ய வேண்டுமே தவிர அதை நாட்டு மக்கள் தலையில் சுமத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கிறது. அது மத்திய அரசாங்கத்தால் வழங்க முடியாத ஒன்றும் கிடையாது. ஆகவே அத்தகைய ஒரு அணுகுமுறைக்கு ஒன்றிய அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதன் விளைவாக எல்லா பொருட்களுடைய விலையையும் ஏற்படும். கேஸுடைய விலை 2 ரூபா உயர்த்தினாங்க. அதே மாதிரி டிராவல்ஸ்ல போனா அதனுடைய கட்டணமும் ஏறும். லாரிகள் போல அது போல பொருட்கள் மீது தான் ஏற்றப்படும். அது பொதுமக்கள் தலையில் தான் விடியும். ஆகவே இது பலவிதமான சங்கிலி தொடர் போன்ற பாதிப்புகளை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்த பெட்ரோல் டீசல் விநியோகம் உள்ளது. ஆகவே இது ஏதோ வெறும் விலைவாசி உயர்வை எதிர்த்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து நடத்தப்படக்கூடிய போராட்டமாக மக்கள் கருதக்கூடாது. மாறாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய போட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்முயற்சி எடுத்து இந்த பெட்ரோலிய விலை உயர்வை திரும்பப்பட வேண்டும் என்று வற்புறுத்தக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது மக்கள் நலன் சார்ந்து நடத்தக்கூடிய போராட்டம் என்கிற முறையில் பொதுமக்கள் இத்தகைய போராட்டங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். கண்டிக்கின்றோம் ஒன்றிய மோடி அரசை ஏழை எளிய மக்களை மார்க்சிஸ்ட் கட்சி கண்டிக்கின்றோம். திரும்ப பேரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பேரு உடனடியாக திரும்ப பேரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பேர வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நள்ளிரவில் பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எரிவாயுனுடைய விலையை கடுமையாக உயர்த்தி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக வணிக சிலிண்டருடைய விலையை ஒரே நாளில் 1000 ரூபாய் உயர்த்தி ஹோட்டல் தொழிலை முற்றிலும் முடக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசாங்கம் செய்தது. அதை போலவே 5 கிலோ சிலிண்டருடைய விலையை ஒரு சிலிண்டர் 261 ரூபாய் உயர்த்தி சிறு தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்விலையை மண்ணள்ளி போடக்கூடிய காரியத்தை இவர்கள் செய்தார்கள். இப்போது இந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டருடைய விலையையும் அடுத்த ஒரு சில நாட்களில் கட்டாயம் உயர்த்துவார்கள். ஆகவே இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கடுகளவும் கவலைப்படாத ஒருவர் தான் நம்முடைய பிரதமராக வாய்த்திருக்கிறார். இதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வின் காரணமாக விலைவாசி கடுமையாக உயரும். ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வின் காரணமாக எல்லா குடும்பங்களும் தத்தளித்து கொண்டிருக்கிற போது மேலும் மேலும் இந்த குடும்பங்களுடைய தலையில் சுமையை ஏற்றுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தித்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. உலக மார்க்கெட்டில் கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் கச்சா எண்ணெயுடைய விலை மிக மலிவாக இருந்த போதெல்லாம் லாபத்தை மக்களுக்கு இவர்கள் வழங்கவில்லை. அப்போதும் பெட்ரோல் டீசலுடைய விலையை இவர்கள் குறைக்கவில்லை. இப்போது கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி மொத்த சுமையையும் மக்கள் தலையில் சுமத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை. ஒருவேளை எண்ணெய் கம்பெனிகளுக்கு கடுமையான நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் கொடுத்து மக்களை இந்த சுமையிலிருந்து விடுவிக்க வேண்டுமே தவிர நஷ்டம் வந்தால் மக்களுக்கு, லாபம் வந்தால் கம்பெனிகளுக்கு என்கிற அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதை போலவே இந்த விலை உயர்வை திரும்பப் பெறுகிற வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் இணைத்து ஒரு கூட்டு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.